வணக்கம் மக்களே! இன்னைக்கு எங்க வீட்டு குட்டீஸ் எக் ரைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு காலையிலேயே கிளம்பிட்டாங்க. எங்க பூக்குட்டி லைட் எல்லாம் தூக்கி போட்டு பிடிச்சு, அடுப்ப பத்த வச்சு வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டான். எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு வெங்காயத்த போட்டு தாளிக்கிறதுக்குள்ள எங்க பாப்பா, எக் ரைஸ் தானே பண்றேன், இந்தா எக்க போடுன்னு அவன டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஆனா பூக்குட்டி பாப்பாவையும் சமாதானப்படுத்திக்கிட்டு, சமையல் வேலையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப அழகா மேனேஜ் பண்ணுனாங்க. அண்ணா சொல்ல சொல்ல ஒவ்வொரு பொருளா எடுத்து குடுன்னு அவள ரொம்ப அழகா சமாதானப்படுத்தி கூடவே நிக்க வச்சுட்டு, அவ்வளவு அழகா சமையல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த காயெல்லாம் வணக்கி விட்டுட்டு எக்க உடைச்சு ஊத்துனான் பாருங்க, நானே மெர்சல் ஆயிட்டேங்க. ஏதோ ஒரு கடையில ரொம்ப நாளா வேலை பார்த்த மாதிரி, அவ்வளவு அழகா எக்க உடைச்சு ஊத்தி கிளற ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த எக்கு கிரேவி பார்க்கும்போது எனக்கே செம டெம்ப்ட் ஆயிடுச்சுங்க. எதுக்குடா ரைஸ போட்டு குடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த கிரேவி குடுத்தா இப்பவே சாப்ட்டுருவா அப்படிங்கிற மாரி எனக்கு இருந்ததுங்க. எந்துக்கு எங்க பாப்பா அவன் தோள் மேல கைய போட்டுக்கிட்டு, "நீ ரொம்ப நல்ல பையன். ரொம்ப நல்லா படிக்கணும். பெரிய ஆளா வரணும்னு" சொல்லிட்டு கிழவி மாரி அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க யாழ்னியுமா அந்த கிரேவி டேஸ்ட் பார்த்துட்டு, சூப்பரா இருக்குதுன்னு வேற சர்டிஃபிகேட் குடுத்துட்டா. உடனே எனக்கு இருப்பு கொள்ளலங்க. எப்படா இவன் ரைஸ போட்டு கிளறி குடுப்பான்? எப்படா சாப்பிடலான்னு சொல்லிட்டு, அப்படியே அங்கேயே நின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. எக் ரைஸ் கிளறி முடிச்ச உடனே, ஆளா தட்ட தூக்கிட்டு கொண்டாந்து உட்காந்துட்டேங்க ஹாலுல. அந்த எக் ரைஸ் எடுத்து தட்டுல போட்டு சாப்பிட்டேன் பாருங்க. உண்மையாலுமே சொல்றேங்க. உப்பு, காரம் எல்லாமே செம பெர்ஃபெக்ட்டா இருந்ததுங்க. ஏதோ கடையில வாங்குன மாதிரியே அவ்வளவு சூப்பரா இருந்ததுன்னா பார்த்துக்கங்க.